ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடை ரெனோவேஷன் சீரீஸில் எபிசோட் 6 இது. சாட்டர்டே நைட் வந்து பட்டி பார்த்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1 டே ஃபுல்லாக காய விட்டு ரோலர் வந்து ஓட்டணுமா. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரும்னு சொன்னாங்க. யூஸ்வலாக மேசன் ஒர்க் பார்க்குறவங்க யாருமே சண்டே பண்ணவே மாட்டாங்க. சொல்லப்போனால் சாட்டர்டே நைட்டே பண்ண மாட்டாங்க. அந்த அண்ணனுங்க நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், கடை லீவ் விட முடியாதுண்ணா, நீங்கள் பண்ணி கொடுத்தா தான் என்னால் ஃபினிஷிங் பண்ணி கடை திறக்க முடியும்னு. அதுக்காக சாட்டர்டே நைட்னும் பார்க்காம சண்டேனும் பார்க்காம எனக்காக வந்து பண்ணி கொடுத்தாங்க. உண்மையிலே அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். அதே டைமில் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, கிச்சனில் வந்துட்டு சம் செட்டப்ஸ்லாம் போட வேண்டியது, ரேக்ஸ் எடுக்க வேண்டியது, அப்புறம் நமக்கு தேவைப்படுற மாதிரி கன்வீனியண்ட்டாக மாற்ற வேண்டியது இருந்தது. அந்த ஒர்க்கெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்மளோட அன்னபூரணி வழக்கம் போல் லஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. சண்டே மதியம் அப்படின்றதுனால நான்வெஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி ஒரு 4 நாளாக சரியாக வீட்டில் சமைக்காமல் கடையில் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருந்தது. அப்பப்போ இவங்க கொடுக்குற சாப்பாடு தான் எங்களுக்கு வீட்டு சாப்பாடு. ஹஸ்பண்ட்க்கு வந்து அதை பார்த்தோன்னே ஐயோ சோறு குழம்புன்னு செம்ம குஷி ஆயிட்டாங்க. இதே டைமில் கிச்சனுக்கு சிம்னி மாட்டுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. கடையில் யார் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களே வந்து அங்கேருந்து சிம்னியவே கலட்டி கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி அதையவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சைட் பை சைட் கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் ஒர்க் எல்லாமே நாங்களே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஒர்க் முடியறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. அதே டைமில் கடையில் வந்து சீலிங்கும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நமக்கு ஒயரிங் பண்ணி கொடுத்த ப்ரோ இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து லைட்டிங் செட்டப் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. லைட்டிங்க்கு வந்து நாங்கள் ஸ்கொயர் டைப்பில் இருக்க 12 வாட்ஸ் நியூட்ரல் ஷேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறம் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.